ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஓகேவா சைன் ஸ்கொயர் டி அடுத்தது காஸ் கியூப் டி அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்ப்போம். சரியா? ஸோ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஸ்கொயர் டி காஸ் கியூப் டி. ஸோ இந்த ஃபங்க்ஷனை நம்ம முதல்ல செப்பரேட் காஸ் ட்ரைகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷனாக மாற்றணும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது மேலே அப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் டி காஸ் கியூப் டிங்கிற ஃபங்க்ஷனை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு அதோட ரிலேஷன் வச்சு எழுதுவோம். 1 மைனஸ் காஸ் 2t பை 2ன்னு எழுதிக்கலாம். இதை அடுத்தது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காஸ் கியூப் டியை நம்ம எப்படி எழுத போகிறோம்? காஸ் கியூப் டியை வந்து நம்மளுக்கு தெரியும் ஒரு ரிலேஷன். என்ன ரிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ் ஓகே 3t மைனஸ் பேசிக்கலி ப்ளஸ் 3 காஸ் டி அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் டிவைடட் பை 4 அப்படின்னு எழுத முடியும் காஸ் கியூப் டீட்டாவை. ஓகேவா? இது ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அதனால் டைரெக்டாக நான் எழுதுகிறேன். சரியா? ஸோ அடுத்தது இந்த ஃபங்க்ஷனை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி எழுதலாம். சரியா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் டு இந்த 2 and 4 நான் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டு 1/8ன்னு எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த மேலே இருக்கிற 2 ஃபங்க்ஷனை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ என்ன வரும்னா காஸ் 3t மைனஸ் ஓகே ப்ளஸ் 3 காஸ் டின்னு எழுதிக்கிறேன். அடுத்தது இந்த ஃபங்க்ஷனையும் இது ரெண்டுத்தையும் எடுத்து மல்டிப்ளை பண்ணுறேன். சரியா? ஸோ அப்படி பண்ண என்ன வரும்? ஸோ அப்படி பண்ணோம்னா மைனஸ் காஸ் 3t காஸ் 2t அடுத்தது மைனஸ் 3 காஸ் 2t அப்புறம் காஸ் டி அப்படின்னு வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இப்போ கிடச்சிக்கிற ஃபங்க்ஷன். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். சரியா? இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணணும். எப்படி பண்ண போகிறோம்? ஸோ 1/8ன்னு எழுதிக்கோங்க. அடுத்தது ஸோ காஸ் 3t ப்ளஸ் 3 காஸ் டி அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் 2 ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன் வந்து மல்டிப்ளை ஆகிட்டுருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா நம்மளால் காஸ் ஃபங்க்ஷன் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அது மேலே அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த 2 டேர்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? காஸ் ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா வச்சு காஸ் ஏ காஸ் பின்னு இருந்துச்சுன்னா என்னென்னு எழுத போகிறோம்னா 1/2 காஸ் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதுவோம். ஸோ அந்த ரிலேஷனை வச்சு நம்ம இதை மறுபடியும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், மாற்றி எழுதலாம். சரியா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2 ஸோ காஸ் ஏ ப்ளஸ் பி அப்படின்னு எழுதிங்கன்னா என்ன ஆகும்? 5tன்னு வந்துடும். சரியா? 5tன்னு வந்துடும். அப்புறம் மைனஸ் 1/2 காஸ் ஏ மைனஸ் பி அப்படின்னு எழுதிங்கன்னா ஜஸ்ட் டி மட்டும் வரும் இங்கே. ஸோ அடுத்தது ரெண்டாவது இது வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா ஸோ காஸ் ரைட் இது வந்து 3 இருக்குது மேலே 3/2 காஸ் ஏ ப்ளஸ் பின்னு வரும்போது காஸ் 3tன்னு வந்துடும். மைனஸ் 3/2 காஸ் டின்னு வரும். ஏ மைனஸ் பின்னு வரும்போது காஸ் டின்னு வரும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுக்கு ஃபுல் டேர்ம் இப்போ இருக்கிறது. இதை வந்து நம்ம இப்போது சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். எப்படி சிம்பிளிஃபை பண்ண போகிறோம்னு பாருங்கள். 1/8 ஸோ ஓகேவா? 1/8 இப்போது காஸ் 3t எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். காஸ் 3t ஸோ காஸ் 3t இது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 இங்கே காஸ் 3t இருக்குது, இங்கே ஒரு காஸ் 3t இருக்குது. இதை ஆட் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா என்ன வரும்? பேசிக்காக 1 மைனஸ் 3/2ன்னு இருக்கும். இதை இப்படி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 மைனஸ் 1ன்னு வரும். கரெக்டாக? சாரி இது வந்து 2 மைனஸ் 3ன்னு வரும். ஸோ அப்போது மைனஸ் 1/2 இல்லையா? மைனஸ் 1/2 காஸ் டின்னு வரும். கரெக்டாக? ஏன்னா
இங்கே வந்து நம்மளுக்கு இருக்கிறது -1/2 cos 3t -1/2 cos 3t. இது வந்து முடிஞ்சிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ cos t எத்தனை இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே ஒரு 3 cos t இருக்குது. சரியா? இது வந்து 3 cos t இருக்குது. அடுத்தது இங்கே by2 cos t, இங்கே ஒன்று 3/2 cos t இருக்குது. அப்போ என்னென்னு எழுதணும் நம்ம? 3 - 1/2 ஓகேவா, -3/2 அப்படின்னு இருக்கு. சரியா? இது சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? 2 6 -1 -3ன்னு இருக்கும். ஸோ அப்போ என்ன வரும்? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 4 6 -4னா 2/2ன்னு வரும். அப்போது 1ன்னு வரும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகுது நம்மளுக்கு? cos t மட்டும் நிற்கும். ஓகேவா? cos t மட்டும் நிற்கும். 2 cos t-யா எப்படி? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 மேலே என்ன வரும்? -3 +3. ஸோ 4/2 அப்போ 2 தான் வரும் இல்லையா? ஸோ அப்போ 1 தானே வரணும். cos 3t cos t. ஓகே. ஸோ இப்போ என்ன எழுத போகிறோன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம் இதை. ஸோ cos 3t இங்கே என்ன ஆச்சு? இது வந்து cos t ஓகேவா? ஸோ அப்போ cos tன்னு எழுதுவோம். ஓகே. ஸோ பிகம்ஸ் cos t. ஓகேவா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா 5t எத்தனை இருக்குது? ஸோ இங்கே வந்து -1/2 cos 5tன்னு இருக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் 1/2 cos 5tன்னு இருக்குது. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ 1/2 cos 3t ரெண்டுத்தில் காமனாக 2 இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்? 1/16 எழுதுருவோம். அப்போது 2 வெளியே எடுத்தோன்னா cos t 2 cos t, அடுத்தது மைனஸ் cos 3t மைனஸ் cos t இப்படின்னு இருக்கும். சரியா? ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறோம்? இங்கே வந்து பேசிக்கலி அப்ளை பண்ணணும். என்ன அப்ளை பண்ணணும்னு பாருங்கள். லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே என்ன இருக்குது? ஸோ நம்மளுக்கு இருக்கிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்போ லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் இந்த ஃபங்க்ஷன் மேலே அப்ளை பண்ணணும்.
basically Laplace transform of sin square t cos cube t அப்படின்னு இருந்துச்சுன்னா 1/16 எழுதிட்டு Laplace transform of cos t அடுத்தது மைனஸ் Laplace transform of cos 3t அடுத்தது மைனஸ் Laplace transform of cos t இது வந்து 5t இது வந்து 5t ஓகேவா. ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன வரும் 5t. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு இப்போ என்ன வரும்னு பாருங்கள். ஸோ பேசிக்கலி 1/16 இருக்குது 2. ஓகே. ஸோ இப்போ வந்து 2 into s by s square plus 1 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் ஓகேப்பா 3. ஓகே இங்கே வந்து 3 இல்லை, இது பேசிக்கலி எஸ். ஓகே எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 9 வரும் 3 ஸ்கொயர் மைனஸ் எஸ் டிவைடட் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 25. ஸோ இதுதான் வந்து sin ஸ்கொயர் டி காஸ் கியூப் டியோட எக்ஸ்பென்ஷன். ஓகேவா. ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், இது வந்து லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் sin ஸ்கொயர் டி காஸ் கியூப் டி. ஒன் பை 16 2s by s ஸ்கொயர் மைனஸ் s by s ஸ்கொயர் ப்ளஸ் 9 மைனஸ் s by s ஸ்கொயர் ப்ளஸ் 25.